அண்ணே என்னண்ணே டென்ஷனாக இருக்கீங்க? கோவிலை சுற்றி ஃபுல்லாக நோட்டம் பார்த்தாச்சுண்ணே. நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ ரிஸ்க்லாம் இல்லைண்ணே. ஈஸியாக யாருக்கும் சந்தேகம் வராமல் இன்னைக்கு நைட்டே சிலையை தூக்கிடலாண்ணே. சிலையை தூக்கிட்டு மொத்தமாக போய் ஜெயிலில் உட்காரலான்னு சொல்கிறீங்களா? அண்ணே என்னண்ணே சொல்கிறீங்க? முட்டாள் முட்டாள். இந்த சிலையை தூக்குறது என்ன அவ்வளோ சாதாரணமான விஷயம் நினைக்கிறீங்களா? இது மற்ற கோவிலில் திருடின மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம். மாட்டினா அவ்வளோதான். அண்ணே ஊர் மக்களை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே அண்ணே. அவங்க அசைஞ்ச நேரம் சிலையை அடிச்சிடலாம். நீங்க இந்த ஊர்க்காரங்களை மட்டும் தானே பாக்குறீங்க. ஆனா அங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அண்ணாமலை. அவங்க சாதாரணமான ஆள் கிடையாது. ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தையே ஒத்த ஆளா மேனேஜ் பண்றவங்க. அவங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்னைக்கு நடந்த சின்ன பிரச்சனைய எவ்வளோ ஷார்ப்பா பார்த்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும். என்னென்ன சொல்றீங்க? உங்க ஆளு கோதண்டம் ஒரு பொய் சொன்னதுக்கே எங்களை விட்டுட்டாங்க. அவங்கள பார்த்து பயந்துக்கிட்டு வாய முடா முட்டாள். அவங்களுக்கு இப்பதான் உங்க மேல சந்தேகம் அதிகமா இருக்கும். தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கிற புலிய சாதாரணமா நினைக்காதீங்க. பாஞ்சு பிடிக்கிறதுக்கான நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமாண்ணே, நானும் பார்த்தேன். அவங்க ஒரு பார்வை பார்த்த உடனே உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கிருச்சுண்ணே. எனக்கு கல்யாணம் ஆகி நடக்கிற முதல் திருவிழா இது. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த அம்மனை பத்தி என் மாமியார் நிறைய சொல்லி கேட்டிருக்கேன். சுமங்கலி பெண்கள் விரதம் இருந்து சுமங்கலி பூஜையில கலந்துக்கிட்டா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே நடக்குமா? நீ சொல்றது சரிதான் மீனாட்சி. இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். குறிப்பா பெண்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, மனசு விட்டு வேண்டிக்கிட்டா ஆத்தா அதை உடனே போக்கிடுவா. அதே மாதிரி பூஜையில ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட ஆத்தா அவங்கள பக்கத்துல நெருங்க விட மாட்டா. அதனாலதான் அபிஷேக பூஜையில அண்ணாமலை அம்மாவோட மூத்த மருமகளை நெருங்க விடலையா? பின்ன விரதம் இல்லாமலே இருந்தேன்னு போய் சொன்னா ஆத்தா விட்டுடுவாளா? பக்தியோட வரவங்கள ஆத்தா அன்பா அணைச்சுப்பா. அதுவே ஒரு தப்பு நடந்துட்டா ஆக்ரோஷமாகி தூக்கி வீசிடுவா. டேய், எல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டீங்களா? எல்லாம் பக்காவா பண்ணியாச்சுப்பா. இனிமே எல்லாம் இவர் கையில தான் இருக்கு. பசுமாடு சாகுறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த திருவிழா நடக்கிறது ஆத்தாக்கு விருப்பம் இல்லை போல, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. திருவிழா உடனே நிறுத்தி ஆகணும்ப்பா. ஏன்பா என்னப்பா அப்படிலாம் பேசிட்டு இருக்க? திருவிழாவை நடத்த நாங்க மட்டும் முடிவு பண்ணல, ஆத்தாவோட சம்மதத்தை கேட்டு தான் நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். திருவிழாவை நடத்தி முடிக்கலனா அது தெய்வ குத்தம் ஆயிடாதா? ஏற்கனவே ஊர்ல மழை தண்ணி இல்ல, திருவிழாவை நிப்பாட்டி பட்னி வந்து சாகணுமா? யோ, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? நேத்து தான் கோவில்ல பாம்பு கடிச்சு ஒருத்தன் செத்து போனா, அதுவே பெரிய தீட்டு. இப்ப இப்படி மாடு செத்து கிடக்குது, இப்படி ஒரே சாவா விழுந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில எப்படியா திருவிழா நடத்த முடியும்? எனக்கு என்னமோ இதுக்கு மேல திருவிழா நடத்துறது அவ்வளவு சரியா படல. என்னப்பா உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல எல்லாரும் கோவிலுக்கு போய் ஆத்தா கிட்ட குறி கேட்கலாம். அவ சொல்லட்டும், திருவிழா நடக்கணுமா வேண்டாமான்னு அவ சொல்லட்டும். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். வாங்க போலாம். இதுக்கப்புறம் எதுக்கு எல்லாம் எங்கடா போறீங்க? ஆத்தா சன்னதியில அசுத்தம் பண்ணிட்டு திருவிழா நடத்த போறீங்களா? விட மாட்டேன். என்ன ஆத்தா சொல்ற? ஆமா, எல்லையில ஒரு காமதேனு செத்து கிடக்குறா. ஆமா ஆத்தா. அது தானா சாவல, என் கோபத்தின் வெளிப்பாடு. என்னால தாங்க முடியல. என் சந்நிதி அசுத்தம் பண்ணிட்டீங்க, என்னை ஏமாத்திட்டீங்க. உங்க பூஜையை நான் ஏத்துக்க மாட்டேன். நான் ரொம்ப உக்கிரமாயிட்டேன். இன்னைக்கு ஒரு பலி விழுந்தே தீரும். நான் எவ்வளவோ சொன்னேன், இப்ப திருவிழா வேண்டான்னு. என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம எவனோ பாம்பு கடிச்சு செத்ததுக்கு உடனே திருவிழா பண்ணணும்னு ஆரம்பிச்சீங்க. இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. பூசாரி உடம்புல சாமி வந்து சொன்னதுனால தானே திருவிழா நடத்தணும்னு முடிவு பண்ணீங்க. அப்போ திருவிழா நடத்தணுங்கிறது அம்மன் முடிவுதான். அப்படியே இவ்வளவு தடங்கள் ஆகுது. இதை பாருங்க, திருவிழா ஆரம்பிச்சதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. இதுல வேற என்ன நடக்குது, அந்த ஆத்தா என்ன சொல்ல வரான்னு நமக்கு தெரியல. எல்லா பூஜையும் சரியான நேரத்தில் நடக்கணும். அப்படி இல்லைன்னா தெய்வ குத்தம் ஆயிடும்னு சொன்னீங்க. விளக்கு பூஜை பண்ண இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஆனா பெண்கள் எல்லாரும் பயந்து கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்றாங்க. இப்ப என்னதான் பண்றது?
அதான் தம்பி எங்களுக்கும் ஒன்றும் புரியல. ஆனா சொன்ன மாதிரியே பூஜையை நடத்தாம திருவிழா நடக்கலன்னா என்ன ஆகும்னு நினைச்சாலே பயமா இருக்கு. மறுபடியும் எத்தனை உயிர் போகுமோ? என்னங்கய்யா சொல்றீங்க? ஆமாமா, எனக்கு 4 வயசா இருந்தப்போ இப்படிதான் திருவிழா சாட்டின அப்புறம் சரியா நடத்த முடியாம போக அம்மனுக்கு கோவம் வந்து ஊரே அம்மை போட்டுடுச்சு. மக்கள் கொத்து கொத்தா செத்து மடிஞ்சாங்க. அப்படிலாம் நடந்துருமோன்னு பயமா இருக்குமா? வருண், கௌதம், என்னம்மா? அங்க பாருங்க. மாடு தானா சாகல. நான் சந்தேகப்பட்ட மாதிரி யாரோ கொன்னு இழுத்துட்டு வந்து இங்க போட்டிருக்காங்க. அந்த தடம் தான் இது. இந்த கொடூரமான காரியத்தை யார் சித்தி பண்ணிருப்பா? வேற யாரு? இந்த திருவிழா நடக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் அந்த கோதண்டம் தான். இதெல்லாம் அவன் வேலையா தான் இருக்கும். ஆனா அவன் ஏன் இப்படி நினைக்கிறான்னு தான் தெரியல. இறக்கமே இல்லாம பசுமாட்டை கொன்னுட்டு நம்மகிட்டே நடிக்கிறான் அவன். அவனை சும்மா விடக்கூடாதுமா. இல்ல வருண், கோவப்பட இது நேரம் இல்ல. நாம எப்படியாவது திருவிழாவை நடத்தி ஆகணும். அம்மா, மக்கள் தான் வெளியில வரவே பயப்படுறாங்களே, அப்புறம் எப்படிமா? அதெல்லாம் சரி பூசாரி. பசுமாடு செத்ததுக்கு அப்புறமா எப்படி பூஜைக்கு வருவாங்க? அது மட்டும் இல்லாம சாமியாடி வேற பலி விழுன்னு சொல்லிட்டாரு. அத கேட்டப்புறம் நம்ம ஊர் பொண்ணுங்க வெளியில வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி தடங்கள்லாம் வரும்னு தான் அப்பவே திருவிழா வேண்டான்னு சொன்னேன். என் பேச்சை யாரு கேட்டீங்க? இப்போ ஒவ்வொரு தடங்களா வந்து அம்மன் கோபத்துக்கு தான் ஆளாயிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேல பூஜை நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. திருவிழாவை இத்தோட நிறுத்திட்டு ஊருக்கு எந்த பாதிப்பும் வராம இருக்க என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வேண்டாங்க ஐயா, எந்த காரணத்துக்காகவும் திருவிழாவை நிறுத்தக்கூடாது. குறிச்ச நேரத்துல திருவிழா நடந்தே ஆகணும். ஆனா விளக்கு பூஜை நடத்தாம எப்படிமா? விளக்கு பூஜை நடக்கும். ஊர் பெண்களை நான் கூட்டிட்டு வரேன். அண்ணாமலை அம்மா, இது ஒண்ணும் உங்க துணிக்கடை இல்ல. நீங்க கூப்பிட்ட உடனே ஒவ்வொருத்தரா வர்றதுக்கு. இது எங்க ஊரு, எங்க மக்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஆத்தா வார்த்தைய மீறி யாரும் வரமாட்டாங்க.